எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு, அது கீரை சேர்த்து வெந்தய கீரை சேர்த்து செய்ய போகிறோம். முக்கியமாக இது டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, என்ன தான் நீங்கள் மாத்திரைலாம் எடுத்தாலும் சாப்பாட்லேயும் நம்ம சர்க்கரை அளவை கட்டுக்குள்ளே வச்சுக்கிற அளவுக்கு என்னென்னலாம் உங்களுக்கு சாப்பாடுகள் இருக்கோ அதெல்லாம் நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிட்ணும். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை சம்பா ரொம்ப உதவியாக இருக்கும். அதை நம்ம அவல் எடுத்து செய்ய போகிறோம். கோவக்காய், வெந்தயக்கீரை எல்லாமே சர்க்கரை அளவை ரொம்ப சீராக வச்சுக்க உதவுது. அப்போ இதை வச்சு நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். யாருக்கெல்லாம் சர்க்கரை அளவு உடம்புல அதிகமாக இருக்கோ அவங்க எல்லாருமே இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. முதல்ல நம்ம வெந்தய கீரையை நம்ம ஆஞ்சி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு கைக்குள்ளே அடங்குற மாதிரி எடுத்துகிட்டு இருக்கேன் பாருங்கள். ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம இந்த உப்புமா செய்ய போகிறோம். இதுக்கு முதல்ல அந்த கட்டு பிரிக்காமலேயே நான் கத்தியால் அந்த வேர் பகுதியை நம்ம கட் பண்ணிட்டோம்னா ஆஞ்சிட்டு நம்ம பொடி பொடியாக கட் பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். நல்லா மண்ணெல்லாம் இருக்கும். அதனால் கட்டு எப்போதுமே பிரிக்காமல் வேர் பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கட்டை பிரிச்சுட்டு கைக்கு அடக்கமாக அதை வச்சுக்கோங்க. வச்சுன்னுட்டு பொடி பொடியாக நறுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணியில் ஒரு முறை அலசிட்டு கொஞ்சம் உணர்த்தி வச்சுக்கலாம். எப்போதுமே நீங்கள் இதை வாங்கின உடனே செய்யறதுக்கு நேரம் கிடைக்கல அப்படின்னா நம்ம கவரில் வச்சுட்டா அழுகி போயிடும். அதனால் முதல்ல இந்த மாதிரி நம்ம கட்டை பிரிச்சுட்டு அலசி நல்லா கொஞ்சம் உணர்த்தி வச்சுட்டோம்னா 2லேருந்து 3 நாள் வரைக்கும் நம்ம இந்த வெந்தயக்கீரையை வாங்கி வச்சுட்டு நினச்ச நேரம் செய்யலாம். இப்போ நான் எப்படி கட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தண்ணியில் ஒரு முறை அலசிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் மண் இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி அலசிட்டு இது எப்படி நான் வடிகட்டுறேன்னா அந்த ஜல்லடை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஜல்லடை மேலே இதை எடுத்து வச்சுட்டோம்னா தண்ணி முழுக்க வடிஞ்சிடும். இல்லை அப்படின்னா ஒரு நல்ல காட்டன் கிளாத்தில் நம்ம இதை மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் வாங்கின உடனேயே செய்ய முடியல அப்படின்னு சொன்னால் கவரில் வச்சுட்டிங்கன்னா அப்படியே அழுகி போயிடும். அதுக்காக தான் இந்த டிப்ஸ் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கேன். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் உணர்த்தியிருக்கேன். இப்போ இந்த உப்புமா பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை சம்பா அவல் எடுத்து செய்ய போகிறோம். நீங்கள் நார்மல் அவலில் செய்யலாம். இல்லைனா சாதமாக வடிச்சிட்டு நம்ம தக்காளி சாதம் கிளற மாதிரி கிளறலாம். ஒரு 10 கோவக்காய், இந்த வெந்தயக்கீரை நம்ம கட் பண்ணி காமிச்சேன் பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டு இருக்கேன். கோவக்காவும் வெந்தயக்கீரையும் சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கோவக்காயில் நிறைய நான் பொரியல் ரெசிபிலாம் போட்டிருக்கேன். மாப்பிள்ளை சம்பாவும் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துது. அப்படிங்கிறப்ப அது அவலாக இருக்கிறப்ப சமைக்கிறது ரொம்ப சுலபம். அதனால் 1 கப்புக்கு நான் மாப்பிள்ளை சம்பா எடுத்திருக்கேன். ஒரு 2 முறை நல்லா தேய்ச்சி அலம்பிட்டு தண்ணியை வடிச்சிட்டு இதுக்கு தண்ணி அளவுன்னு பார்த்தீங்கன்னா எந்த கப்பில் நம்ம இந்த மாப்பிள்ளை சம்பா அவல் எடுத்தோமோ அதே கப்பால் 1 கப்பு அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுட்டு இது ஒரு அரை மணி நேரம் ஆகும். நார்மலாக அவல் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். மாப்பிள்ளை சம்பா அரிசி வேகிறதுக்கே நேரம் எடுக்குங்கிறப்ப இதை கொஞ்சம் ஊற வைக்கணும் அரை மணி நேரம். இப்போ ரெடி பண்ணியாச்சு வெந்தயக்கீரை. அடுத்தது கோவக்காவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பொடியாக, அதாவது பொடியானா மெல்லிஸாக நறுக்கிக்கோங்க. நல்ல மெல்லிஸாக நறுக்குனிங்கன்னா இதை நம்ம வதக்கி செய்ய போகிறோம். சட்டுன்னு வேகும். அதுக்காக கொஞ்சம் பெருசாக நறுக்கிட்டா வேகிறதுக்கு டைம் எடுக்கும். இப்போ அரை மணி நேரம் கழித்து பாருங்கள், நல்லாவே இந்த மாப்பிள்ளை சம்பா அவல் ஊறி இருக்குது. இந்த தண்ணியோடையே வச்சுப்போம். உப்புமா கிளறப்போ உங்களுக்கு சுலபமாக இருக்கும் வேகிறதுக்கு. இப்போ கொஞ்சம் வெங்காயம் நறுக்கியிருக்கேன். வெங்காயம் வேண்டாம் அப்படிங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். நார்மலாக நம்ம உப்புமாவுக்கு செய்கிற மாதிரியே கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் நம்ம தாளிச்சுக்கலாம். கொஞ்சம் நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். 3மே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுத்தது வெங்காயமும் கோவக்காவும் சேர்க்க போகிறோம். வெங்காயம் சேர்த்துட்டேன். கோவக்காவை தனியாக தண்ணியில் வேகலாம் வைக்காமல் இந்த வெங்காயத்தோடையே நல்லா எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிட்டு லேசாக தண்ணி தெளிச்சுக்கலாம். கோவக்காய் எப்போதுமே வேகிறதுக்கு கொஞ்சம் நேரமாகும். அதனால தான் மெல்லிஸாக நறுக்கிக்கணுங்கிறேன். கொஞ்சம் நம்ம வதக்கிட்டு தண்ணி தெளித்தோம்னா சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். பாருங்கள், இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டா வெங்காயமும் சரி கோவக்காவும் இன்னும் சீக்கிரமாக வேகும். இப்போ பெரட்டி விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் கழித்து பாருங்கள், அடி பிடிக்கக்கூடாது. சிம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. இப்போ கொஞ்சமாக நான் தண்ணி தெளிச்சுக்கிறேன். பாருங்கள், ரொம்ப கொஞ்சமாக ஒரு கரண்டி வச்சுக்கோங்களேன். ஒரு குழிக்கரண்டி அளவு தான் நான் தண்ணி சேர்த்தேன். இப்போ வெந்திருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். கோவக்காய் வெந்துதான் தெரிஞ்சுன்னுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். இது ஒரு புளிப்பு தன்மைக்காக. கொஞ்சம் நம்ம மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு இதுக்கு நான் மிளகாத்தூள் சேர்க்குறேன், மல்லித்தூள் சேர்க்குறேன், கொஞ்சம் கரம் மசால் இதெல்லாம் சேர்க்குறப்ப அந்த உப்புமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
ஏன்னா நம்ம வெந்தயக்கீரை சேர்க்குறப்ப அந்த வெந்தயக்கீரையோட அந்த கசப்பு தன்மையே தெரியாமல் இருக்க இந்த மாதிரி நம்ம தாளிதம் அந்த மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் சேர்க்குறப்ப வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். யாருமே இந்த கசப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. கசப்பே தெரியாது முக்கியமாக. நல்லா இந்த பொடிகள்லாம் போட்டு பெரட்டி ஒரு 1 நிமிஷம் மூடி வச்சுருந்துருக்கேன் பாருங்கள். நல்லாவே காய் வெந்திருக்கு, தக்காளி எல்லாம் வதங்கியிருக்கு. திரும்பவும் ஒரு முறை கோவக்காய் நல்லா வெந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. கோவக்காய் வேகலைன்னா நல்லா இருக்காது. கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அந்த ஊற வச்ச தண்ணி கூட இந்த மாப்பிள சம்பா அவல் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஏன்னா திரும்பவும் சொல்கிறேன், மாப்பிள சம்பா அரிசிங்கிறது ரொம்ப நேரம் ஆகும் வேகறதுக்கு. அதனால் நிறைய நேரம் ஊற வச்சுட்டு தான் அரிசியை சாதமாக வடிப்பாங்க. அதனால் மாப்பிள சம்பா அவலாக இருந்தாலும் கொஞ்சம் வேகறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் தண்ணி கூட சேர்த்துருக்கோம். நல்லா இந்த மசாலாலாம் பெரட்டி விட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு பாருங்கள். அவலையும் நல்லா வெந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்கள். இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்த்தா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். அப்போ தான் நமக்கு சாப்பிட்றப்ப அந்த மென்னி அடைக்காமல் இருக்கும். கடைசியாக தான் நம்ம வெந்தயக்கீரை போடணும். வெந்தயக்கீரை போட்டுட்டு ரொம்ப நேரம் நம்ம அடுப்பில் போட்டு கிளறக்கூடாது. அந்த வெந்தயக்கீரையுடைய சத்துக்கள் எல்லாம் போயிடும். இந்த வெந்தயக்கீரையை வச்சு நீங்கள் பருப்பு கடைசல்லாம் பண்ணுறத விட இந்த மாதிரி நம்ம ஒரு அவல் உப்புமா செய்தா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் சுகர் இருக்கிறவங்களுக்கு. நிறைய பேர் சுகருக்கு ஏதாவது ரெசிபி கேட்குறாங்க. நானும் நிறைய ரெசிபீஸ் உங்களுக்கு வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் ரெசிபி அப்படின்னு போட்டிருப்பேன். இந்த பாருங்கள், இந்த வெந்தயக்கீரையை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டுருக்கேன். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருவோம். அடுப்பையும் நிறுத்திடலாம். அந்த சூட்லேயே உங்களுக்கு நல்லா வெந்தயக்கீரை வெந்துடும். இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்ல நிறம் மாறி இருக்கு. அப்போ வெந்தயக்கீரை நல்லாவே வெந்திருக்குன்னு அர்த்தம். இந்த கோவக்காய், வெந்தயக்கீரை சேர்த்து இந்த மாப்பிள சம்பா அவல் உப்புமா பார்த்தீங்கன்னா, காலையில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஏன்னா கீரைகள் எப்போதுமே காலையில் தான் சாப்பிட்ணும். இப்போ நீங்கள் வெந்தயக்கீரையை தவிர்த்துட்டு கோவக்காய் வச்சுண்டு நீங்கள் மாப்பிள சம்பா அவலோ இல்லைனா நார்மலாக இருக்கிற அவல் வச்சுட்டு அப்படின்னா நைட்டு டின்னருக்கு தாராளமாக சாப்பிட்லாம். ஆனால் கீரையை சேர்த்துண்டா நீங்கள் காலையில் தான் சாப்பிட்ணும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சுகர் இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் வெந்தயக்கீரையை இது மாதிரி வச்சுட்டு உப்புமா செஞ்சு பாருங்கள். அதுவும் சுகர் இருக்கிறவங்க கண்டிப்பாக வாரத்துக்கு 2 நாளாவது இது மாதிரி நீங்கள் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ வியூவர்ஸ்.